ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்களே அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மகர ராசியினரின் தனித்துவமான பண்புகள். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்துவிட்டால் அல்லது ஒரு தீர்மானத்தை எடுத்துவிட்டால் அதை வெற்றிகரமாக முடிக்கும் வரை ஓயமாட்டார்கள். எதையும் பாதியில் கைவிடுவது இவர்களது அகராதியிலே கிடையாது. அதேபோல இவர்களிடம் ஒரு ரகசியத்தை கூறினால் அது இவர்களோடு மட்டும் இருக்கும். மிகவும் அந்தரங்கமான விஷயங்களை அவ்வளவு எளிதில் யாரிடமும் வெளிப்படுத்த மாட்டார்கள். இவர்களுடைய உணர்வுகள் அனைத்தும் மிகவும் ஆழமானவை. அன்பு காட்டும் போதும் சரி, கோபப்படும் போதும் சரி, அல்லது நட்பு பாராட்டும் போதும் சரி, அதன் தீவிரம் மிக அதிகமானதாக இருக்கும். ஒரு உறவின் மீது இவர்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த உறவின் நலனுக்காக தங்களையே அர்ப்பணிக்கக்கூட தயங்க மாட்டார்கள். வாழ்க்கை பாதையில் எத்தனை சவால்களும் தடைகளும் குறுக்கிட்டாலும் தங்களுடைய அயராத உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் வெற்றியை கனிபோல் பறித்து விடுவார்கள். மற்றவர்களால் இது சாத்தியமே இல்லை என்று ஒதுக்கி தள்ளப்பட்ட மிக கடினமான காரியங்களை கூட இவர்கள் மிக சரியான முறையில் திட்டமிட்டு சீரான முயற்சிகள் மூலம் சாதித்து காட்டுவார்கள். இவர்களுடைய வாழ்வில் நட்பிற்கு தனி இடம் உண்டு. தன் நண்பனுக்காக எத்தனை தியாகத்தையும் செய்ய இவர்கள் பின்னடைய மாட்டார்கள். தன் சொந்த வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் நேர்ந்தாலும் அதை கண்டு கலங்காமல் தன்னை காத்து கொள்வார்கள். ஆனால் தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு ஒரு சிறு துன்பம் என்றாலும் ஓடி சென்று முதல் ஆளாக உதவிக்கரம் நீட்டுவார்கள். விடியலை நோக்கி மகர ராசியினர். இத்தகைய உன்னதமான நற்குணங்களை கொண்ட மகர ராசி அன்பர்களே, நீங்கள் அனைவரும் நலமாய் இருக்கீர்களா? என்னம்மா நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு எங்களை சங்கடப்படுத்துகிறீங்க? எங்களை பார்த்தால் நலமாய் இருப்பவர்களைப் போல தெரிகிறதா என்று உங்கள் மனம் குறுகுறுவது எனக்கு தெளிவாக புரிகிறது. மகர ராசி நேயர்களே, கவலைப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரை நிழல் போல தொடர்ந்து துயரமான சூழ்நிலைகள் அனைத்தும் இனி மெல்ல மெல்ல மறைந்து போய்விடும். வாழ்க்கை வசந்தமாகும். உங்கள் எதிர்காலம் மிகவும் நேர்த்தியாகவும் பொற்காலமாகவும் அமையப் போகிறது. மங்கள நிகழ்ச்சிகள். வரன் அமையாமல் தவிர்த்தவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கி மனதிற்கு இனிய வாழ்க்கை துணையுடன் மன வாழ்க்கை கைகூட போகிறது. மழலை செல்வம். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் வேண்டி தவம் இருப்பவர்களுக்கு மழலை செல்வம் கிடைத்து இல்லம் மகிழப் போகிறது. சொத்து சிக்கல்கள். பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளோ அல்லது மன கசப்புகளோ இருந்தால் அவை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்கள் வசமாகும். ஆரோக்கியம். தீராத உடல் உபாதைகள் நீங்கி தேகம் புத்துணர்ச்சியுடன் ஆரோக்கியத்துடனும் திகழும். சனி பகவான் ஆசியும் மாற்றங்களும். இந்த பதிவு முழுவதுமே மகர ராசிகளுக்கான விசேஷமான தகவல்களை உள்ளடக்கியது. குறிப்பாக சனி பகவானின் சஞ்சாரம் மற்றும் பார்வை மூலம் உங்கள் வாழ்வில் என்னென்ன அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகின்றன என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தன் வசமாக்கிக் கொள்வது எப்படி, தோல்விகளில் இருந்து மீண்டும் வெற்றி கொடியை நாட்டுவது எப்படி என்பது போன்ற வழிகாட்டுதல்களை இங்கு நாம் அறியலாம். இன்றைய சூழலில் பலரும் தங்களின் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காமல் துவண்டு போயிருப்பதை பார்க்கும்போது வருத்தமாக இருக்கிறது. தொழில், காதல், குடும்ப பிணைப்பு, வருமானம் என எல்லா துறைகளிலும் ஒருவித அதிருப்தியும் தேக்கமும் நிலவுகிறது. அபரிதமான திறமை இருந்தாலும் ஏதோ ராசி இல்லாத போது போன்ற ஒரு உணர்வு உங்களை துரத்தி கொண்டிருக்கலாம். இந்த இக்கட்டான நிலையிலிருந்து விடுபட நமக்கு முழுவதற்கு கடவுளான ஈசனின் கருணை அவசியமாகிறது. பரமேஸ்வரன் காலத்தை சுழற்றும் காலச்சக்கரமாகவும் நீதியை வழங்கும் நீதிமானாகவும் சனியின் ரூபபாகவும் நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். சனி பகவான் என்பவரை நம்மை தண்டிப்பதாக பார்க்கக்கூடாது. அவர் தம்மை திருத்தி நல்வழிப்படுத்தும் ஆண்டவனால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆசானை போல பார்க்க வேண்டும். ஒரு சிறந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தையை சேர்த்துவிடுவது போல சனி பகவான் நம்மளை செதுக்கி ஒரு பக்குவப்பட்ட மனிதராக மாற்றுகிறார். சனி பகவானின் திட்டமும் மகர ராசியின் மாற்றமும். பதவி வரும்போது பணிவும் அவசியம் என்பதை சனி பகவான் நமக்கு உணர்த்து விடுகிறார். ஒரு சட்டத்தை திருத்த விரும்புபவன் முதலில் அந்த சட்டத்திற்கு உட்பட்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பெரும் பேரரசை உருவாக்க நினைப்பவன் ஒரு சிறு செங்கலை கூட வீணாக்காமல் மிக சரியாக அடுக்க வேண்டும். மகர ராசி சனி பகவான் இப்போது ஒரு புதிய பாதையை காட்டப்போகிறார். கடந்த 7.5 சனி காலத்தில் நீங்கள் அனுபவித்த வேதனைகள்
சந்தித்த அவமானங்கள், உறவுகளுக்குள் ஏற்பட்ட விரிசல்கள் அனைத்தும் இப்போது மாற்றமடையப் போகின்றன. இந்த 7½ ஆண்டுகளில் நீங்கள் அனுபவித்த மனக்கவலைகள், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் நீங்கள் அதிக நம்பிக்கை வைத்தவர்கள் செய்த துரோகங்கள் என அனைத்தும் ஒரு பாடமாக உங்களுக்கு அமையப் போகிறது. அந்த துயரங்கள் யாவும் காணல் நீராய் மறையப் போகின்றன. இனிவரும் காலங்களில் சனி பகவான் உங்களுக்கு ஆழ்ந்த முன்யோசனையை வழங்குவார். எந்த ஒரு சிறு பொருளை வாங்கினாலும் அல்லது ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதன் சாதக பாதங்களை முன்கூட்டியே சிந்திக்கும் தெளிவு பிறக்கும். முன் யோசனை உள்ளவனே வாழ்வில் வெற்றியை தக்க வைத்துக் கொள்வான். உறவுகளும் எச்சரிக்கையும். பழையதை மறப்போம். உங்களை விட்டு பிரிந்த சென்றவர்களை பற்றி இனி வருத்தப்பட வேண்டாம். இறைவன் எப்போதும் உங்களோடு இருப்பார். புதிய தொடக்கம், புதிய நண்பர்கள், புதிய அன்பு, புதிய உறவுகள் மற்றும் எல்லையற்ற மகிழ்ச்சி உங்கள் வாழ்வில் காற்றிருக்கிறது. சுய நம்பிக்கை. எதை செய்யாலும் முழு நம்பிக்கையுடன், முன் யோசனையுடன் செயல்படுங்கள். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். உங்களை மட்டுமே நீங்கள் நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்போதும் புன்னகையோடு இருங்கள். உங்களை யாரெல்லாம் அழைத்தார்களோ அவர்கள் ஒரு கட்டத்தில் உங்கள் நிலையை எண்ணி வருத்தப்படும் காலம் வரும். ஒருவேளை அவர்கள் உங்களை மீண்டும் தேடி வந்து மன்னிப்பு கேட்டால் அவர்களை மன்னித்து விடுங்கள். ஆனால் மீண்டும் அவர்களை உறவுகளுக்குள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விடாதீர்கள். தவறு செய்தவனுக்கு மிகப்பெரிய தண்டனை அவன் உங்களை இழந்து தவிப்பதுதான். மகர ராசியின் அடிப்படை தகவல்கள். நமது ராசி மண்டலத்தில் 10வது இடத்தில் அமைந்துள்ள ராசி மகரம் ஆகும். இந்த ராசியின் அதிபதியாக சனி பகவான் விளங்குகிறார். நட்சத்திர பாதங்கள். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் மற்றும் அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் இதில் அடங்கும். நட்பு ராசிகள். ரிஷபம், கன்னி, மகரம், மீனம் மற்றும் விருச்சிகம் ஆகியவை மகர ராசிக்கு சாதகமான நட்பு ராசிகளாகும். மகர ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே மென்மையான மனமும் இரக்க குணமும் கொண்டவர்கள். உங்களின் இனிமையான பேச்சால் எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றும் வித்தை உங்களுக்கு தெரிந்திருக்கும். குடும்ப நலனுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணிக்கும் தியாகிகளாகிய நீங்கள் இருப்பீர்கள். சனிப்பெயர்ச்சி தரும் நற்பண்புகள். பொருளாதாரம். சேமிப்பு அதிகரிக்கும். கடன் சுமைகள் படிப்படியாக குறையும். உத்தியோகம். பதவி உயர்வு மற்றும் தகுதிக்கேற்ப ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழில் புதிய உத்திகள் வளர்ச்சி உண்டாகும். குடும்பம். பிரிந்த உறவுகள் இணைவார்கள். மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சொத்துக்கள். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிக்கல்கள் தீர்ந்து உங்கள் கைக்கு சொத்துக்கள் தேடி வரும். செய்ய வேண்டிய பரிகாரங்கள். உங்கள் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி மென்மேலும் சிறப்புகளை பெற எளிய ஆன்மீக வழிமுறைகளை கடைபிடிங்கள். பிள்ளையார் வழிபாடு. தினமும் பிள்ளையாரை காலை எழுந்தவுடன் தோப்பு கரணம் போட்டு வழிபடுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சனி பகவானில் ஏற்படும் சங்கடங்களை அடியோடு நீக்கும். குலதெய்வ வழிபாடு. வம்சத்தையே தலைக்க செய்யும் குலதெய்வமே தெரியாவிட்டாலும் விளக்கேற்றி அதை குலதெய்வமாக எண்ணி தினமும் வழிபடுங்கள். சிறப்பு பரிகாரங்கள். உங்கள் இல்லத்திற்கு அருகில் உள்ள பார்வைத்திறன் குறைபாடுற்ற குழந்தைகளுக்கு சிறிய உதவிகளை செய்யுங்கள். இந்த சிறிய உதவியானது நீங்கள் கடந்த காலத்தில் செய்த பாவ வினையை குறைத்து உங்கள் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். பொறுமையும் மனதிடமும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். உங்கள் கனவுகள் நனவாகும் காலம் நெருங்கிவிட்டது. நம்பிக்கையோடு எதிர்காலத்தை திட்டமிடுங்கள். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.